வெல்கம் டு MVT ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சாஃப்ட் ரொமான்டிக் த்ரில்லர். இந்த படத்தோட ஒன்லைனர் சிம்பிளா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, போர்ல தனக்கு பதிலா உயிரை விட்ட தன்னோட சக போராளியோட தங்கையை மீட் பண்றதுக்காக 1500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வராரு. இந்த பொண்ணு தான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வந்தவருக்கு அங்க ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. அது என்ன அதிர்ச்சி, எதனால தன்னோட வயது மூத்த இந்த பொண்ணு தான் தன்னோட வாழ்க்கை அப்படின்னு நம்ம ஹீரோ முடிவு பண்ணாரு அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில ஒரு சின்ன லைக்கை போட்டுட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு இன்டென்ஸான போருக்கு நடுவில் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஈராக்குக்கும் அமெரிக்காக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அந்த யுத்தத்துல இவரும் ஒரு சோல்ஜரா இருக்கிறாரு. அப்படி ஒரு சமயம் இவர் ரெஸ்டா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ரெஃப்ளெக்ஷன் இவரோட முகத்துல பட அது என்ன அப்படின்னு போய் எடுத்து பார்க்கறாரு. அது பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ. அதுல ஒரு அழகான பெண் இருக்காங்க. இந்த போட்டோ யாரோடது அப்படின்னு கேட்கலான்னு நம்ம ஹீரோ திரும்புறாரு. அந்த சமயத்துல பக்கத்துல ஒரு பெரிய பாம்பு வெடிக்குது. அந்த அதிர்வுல நம்ம ஹீரோ அன்கான்சியஸ் ஆயிடுறாரு. இப்ப கண்ணு முழிச்சு பார்த்தா அவர் பக்கத்துல இருந்த அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க. இவரு மட்டும்தான் உயிரோட இருக்காரு. அப்ப அங்க வந்த சக போராளி ஒருத்தர், இந்தாங்க உங்க போட்டோ அப்படின்னு கீழே விழுந்த அந்த போட்டோவை எடுத்து நம்ம ஹீரோ கையில கொடுத்துட்டு போறாரு. போட்டோவை வாங்கி வெறிச்சு பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ இது யாரோடதா இருக்கும்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு எல்லாரும் பார்ட்டி பண்ணிட்டு இருந்த அந்த சோல்ஜர்ஸோட கேம்ப்ல போய் கேட்டு பார்க்கறாரு. இவர் விசாரிச்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த போட்டோ அங்க இருக்கிற யாரோடதும் இல்ல. ஒருவேளை இந்த போர்ல இறந்து போன யாரோ ஒருத்தரோட போட்டோவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறாரு. இப்ப மறுநாள் வேற ஒரு மிஷனுக்காக ஜீப்ல எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் இவரோட டீம்மேட்ஸ் எல்லாம், டே மாப்ள, இந்த போட்டோ உன்னோட லக்கி சாம்டா, பேசாம இதை பக்கத்துல வச்சுக்கோ. இந்த போட்டோ உன்கிட்ட இருந்தனாலதான் உன் பக்கத்துல பாம்பு வெடிச்சும் கூட நீ தப்பிச்சிட்ட அப்படின்னு சக வீரர்கள்லாம் சொல்லி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இவங்க போயிட்டு இருந்த ஜீப்பை ஒரு பாம்பு தாக்க அதுல இருந்து நம்ம ஹீரோ தூக்கி வீசப்படுறாரு. நம்ம ஹீரோவை தவிர மற்ற அத்தனை பேரும் அந்த பாம்பு பிளாஸ்ட்ல இறந்து போயிடுறாங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல 2 தடவை நம்ம ஹீரோ மரணத்திலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்காரு. சக வீரர்கள் அந்த பொண்ணை பத்தி சொன்னது ஞாபகம் வர, ஒருவேளை அவங்க சொன்னது உண்மையா இருக்குமோ, இந்த பொண்ணு தான் நம்மளை காப்பாத்திருக்காளோ அப்படின்னு அவர் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. போர் முடிஞ்சு இவர் நாட்டுக்கு திரும்புறாரு. நாட்டுக்கு திரும்பின நம்ம ஹீரோ அவரோட அக்கா வீட்டுக்கு போறாரு. நம்ம ஹீரோவோட பேரு லோகன். போர்ல இருந்து வந்த தன்னோட தம்பியை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கொஞ்ச நாளைக்கு நீ இங்கேயே ரெஸ்ட் எடு அப்படின்னு அவங்க அக்கா சொல்ல, அவங்க வீட்டுல ரொம்ப சோசியலா இருக்க நம்ம ஹீரோ ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் முடியல. அவரு போர்ல கண்ட காட்சிகளும் அந்த குண்டு வெடிப்புகளும் தான் இவரோட மைண்டுக்குள்ள திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அவரோட அக்கா பையன் டிவியில கேம் விளையாண்டு இருக்கான். அதுல ஒரு ஷூட்டிங் சவுண்டு வரவும் இவர் படாருன்னு அதை ஷூட் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. அந்த அளவுக்கு அந்த போர் வந்து இவரோட மனசை பாதிச்சிருக்கு. எல்லாத்தோட இன்னொரு கொடுமை நடக்குது. கனவுல எதிரிய கழுத்தை நெரிச்சு கொல்றதா நினைச்சிட்டு பக்கத்துல படுத்துட்டு இருக்க அக்காவோட பையனை கழுத்தை பிடிச்சி நெஸ்கார வைக்கிறாரு. பையன் ஓனு கத்த அப்பதான் தன்னோட தப்பை ரியலைஸ் பண்றாரு. இதுக்கு மேல இங்க இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க அக்காவுக்கு வீடியோ கால்ல ஒரு மெசேஜ் ரெக்கார்ட் பண்றாரு. நான் இதுக்கு மேல இங்க இருந்தேன்னா உன் குடும்பத்துக்கும் கஷ்டம், சோ நான் என்னோட வழியை பார்த்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு அந்த மெசேஜ்ல சொல்றாரு. அவங்க அக்காவுக்கும் இவன் எப்படா இங்க இருந்து போவான் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில தான் இருந்திருப்பாங்க. போட்டோல இருக்க அந்த பொண்ணை தேடி போலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாரு. அந்த போட்டோல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டவர் பக்கத்துல அந்த பொண்ணு நிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டவர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்ல சர்ச் பண்றாரு. கடைசியா அந்த டவர் எங்க இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. கிட்டத்தட்ட இவர் இருக்கிற ஊருக்கும் அந்த ஊருக்கும் 1500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இருந்தாலும் அவரோட உள்ளுணர்வு அந்த பொண்ணை போய் பாரு அப்படின்னு சொல்ல இவரும் கிளம்புறாரு. இப்ப ஒரு வழியா அந்த பொண்ணு இருக்கிற ஊருக்கு வராரு. அங்க இருக்கிற பார்ல எல்லாம் அந்த பொண்ணை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஒரு பார்ல அந்த பொண்ணோட பேரு லிசா அப்படின்னும் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ லோகன் வராரு. வீட்டு வாசல்ல வந்து லோகன் நிக்க லிசா அங்கிருந்து நடந்து வராங்க. அவங்க இடச்சு போயிடுறான். வந்த லிசாவும் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு லோகன் பதில் சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே பதில் சொல்லிக்கிறாங்க. ஓ, வேலை கேட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு அவங்க சொல்ல ஆமான்னு லோகனும் தலையாட்டுறாரு. ஏன்னா வேலைக்கு ஆள் வேணும்னு அவங்க ஏதோ விளம்பரம் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. வேலையை பத்தி எல்லாம் இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. முக்கியமா லிசா வளர்த்துற நாயை குளிப்பாட்டி அதை ஜாகிங் கூட்டிட்டு போய் அதை நல்லபடியா பாத்துக்கணும். அது போக இருக்கிற டைம்ல மற்ற வீட்டு வேலைகளை பார்க்கணும் அப்படின்னு அவங்க கண்டிஷன்ஸ் போடுறாங்க. இவரோட கவனமெல்லாம் அந்த பொண்ணு மேலேயே இருக்க அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் சரி சரின்னு மண்டையாட்டுறாரு. அது என்ன சொல்லுச்சுன்னு கூட முழுசா ஒரு மண்டையில ஏறிச்சா இல்லையான்னு தெரியல. அப்பதான் லிசா அவரோட ஐடியா கேட்டுவாங்க. அப்பதான் தெரியுது இவர் ஒரு சோல்ஜர்னு சொல்லி. உடனே லிசாக்கு மூட் அவுட் ஆகுது. என்ன பர்பஸுக்காக சோல்ஜரா இருந்த
ஒருத்தன் நம்ம வீட்டு வேலைக்கு வரணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு யோசிச்சவங்க அவங்க பாட்டி கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. எனக்கு அவன் மேல டவுட்டா இருக்கு பாட்டி, எதுக்கும் நீங்க ஒரு வார்த்தை விசாரிங்கன்னு சொல்லவும் அந்த பாட்டியும் லோகனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. லோகன் கூட பேச பேச பாட்டிக்கு அவரை ரொம்ப பிடிச்சு போகுது. எனக்கு எல்லாம் ஓகேமா, இந்த பையன்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை லிசா, நீ தாராளமா வேலைக்கு சேர்த்திக்கலாம் அப்படின்னு கேரண்டி கொடுக்குறாங்க. லிசாவும் லோகனை சேர்த்திக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள இவர் மேல ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு. உடஞ்சு கிடந்த ஷெட் எல்லாம் ரிப்பேர் பண்றாரு. ரிப்பேர் ஆகி ரொம்ப நாள் ஓடாம இருந்த டிராக்டரையும் இப்ப ஓடுற கண்டிஷனுக்கு பண்றாரு. லிசா சொன்ன மாதிரியே அவங்க நாயை ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து அந்த பாட்டிக்கு லோகனை இன்னும் ரொம்ப பிடிச்சு போகுது. பையன் நம்மூர் பையனாட்டா இருப்பான் போல் இருக்கு, ரொம்ப தங்கமான பையன், நீ என்ன சொல்ற அப்படின்னு லிசாவை கேட்க, ஆனா லிசாக்கு இன்னும் லோகன் மேல சந்தேகம் தீரவே இல்லை. என்ன பர்பஸ்க்காக இவன் வந்திருக்கான் அப்படின்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது, பல தடவை லோகன் லிசாவையே பார்த்துட்டு இருக்கிறத பல தடவை லிசாவும் கவனிச்சிருக்காங்க. இதனாலதான் அவங்களுக்கு இன்னும் அவன் மேல சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் பின்னாடி ஷெட்ல வேலை செஞ்சுட்டு இருந்த லோகன் ஏதோ குரல் கேட்டு திரும்பி பார்க்க அங்க ஒரு டெபுட்டி ஷெரீப் நிக்கிறத பாக்குறாரு. யார் நீங்க அப்படின்னு லோகன் கேட்க, அப்புறம் தான் லோகனுக்கு தெரியுது இவன் நம்ம லிசாவோட எக்ஸ் ஹஸ்பண்ட்னு. ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ஆனாலும் இவன் டெபுட்டி ஷெரீப்பா இருக்கிறதால அவன் பவரை வச்சு அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்து என் பையனை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு லிசாவை மிரட்டிட்டு இருக்கான். கோர்ட்ல அந்த பையன் லிசா கூட இருக்கலான்னு தான் தீர்ப்பு வந்திருக்கு. அந்த பையன் தான் உலகம்னு நினைச்சிட்டு லிசா வாழ்ந்துட்டு இருக்கா. அப்புறம் எப்படி அந்த பையனை அவனுக்கு கொடுக்க முடியும் சொல்லுங்க? இதுக்கிடையில பாத்தீங்கன்னா லிசாவோட பையன் லோகன் கிட்ட ரொம்ப அட்டாச் ஆகுறான். ஏன்னா அவனுக்கு அவங்க அப்பாவோட ஆதரவு என்னைக்கும் கிடைச்சதில்ல. லோகன் அவங்ககிட்ட ரொம்ப நல்லா பழகிறதால இப்ப அவன் லோகன் கூட பயங்கர அட்டாச்சா இருக்கா. யாரு என்னன்னு தெரியாம இப்படி தன்னோட பையன் அவங்ககிட்ட பழகிறது லிசாக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்குது. ஆனாலும் அவங்களால அதை தடுக்க முடியல. பல தடவை லோகன் தான் எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த காரணத்தை லிசா கிட்ட சொல்லலான்னு முயற்சி பண்றாரு. ஆனா லிசாவை நேர்ல பார்க்கும்போது அவரால் சொல்ல முடியல, மௌனமா போயிடுறாரு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா லிசாவோட அண்ணன் இறந்த தினம். பாட்டியும் லிசாவும் அவரோட சமாதிக்கு போய் பூவெல்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு திரும்புறாங்க. வீட்டுக்கு திரும்பி வந்த லிசா ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற செடி கொடி எல்லாத்தையும் கட் பண்றாங்க, எல்லாத்தையும் தள்ளி விடுறாங்க. ரொம்ப ஹிஸ்டீரிக்கலா கத்தி அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு இவங்களுக்கு அப்படின்னு உள்ள இருந்து லோகன் அவங்கள பார்த்துட்டு தான் இருக்காரு. ஒரு கட்டத்துல லோகன் வெளியே வந்து லிசாவை ஆறுதல் படுத்துறாரு. அவரோட தோல்ல சாஞ்சு லிசாவும் பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் லிசாவும் நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னோட அண்ணனும் உங்களை மாதிரி ஒரு போர் வீரன் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு ஆர்மியில இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. ஆனா அவர் ஏன் செத்தாரு, எப்படி செத்தாரு அப்படிங்கிற காரணம் எதுவுமே அவங்க தெரிவிக்கல. அவர் கூட இருக்கிற சக போர் வீரர்களே கொண்டுட்டதா இங்க ஒரு வதந்தி வேற நிலவிட்டு இருக்கு. எங்களுக்கு எது உண்மைன்னு தெரியாம பல தடவை ஆர்மியை கான்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணோம். பட் எங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. லோகனும் முடிஞ்ச வரைக்கும் ஆறுதல் சொல்லி லிசாவை தேத்துறாரு. இப்ப நாயை குளிப்பாட்டி விடுறதுல இருந்து அவங்க பையன் கூட விளையாடுறது வரைக்கும் அப்படின்னு இப்ப அந்த குடும்பத்துல ஒருத்தராவே லோகன் மாறிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா லிசாவும் லோகனை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. தம் பையன் கூட ஆத்தோரத்துல போட்டிங்ல விளையாடுறதாகட்டும், தன்னோட நாயை கவனிச்சுக்கிறதாகட்டும், அந்த வீட்டுக்கு தேவையான வேலைகளை செய்யறதாகட்டும், எல்லாத்தையும் லோகன் பர்ஃபெக்டா இவங்க எதிர்பார்க்கிற மாதிரியே செய்யறாரு. இந்த சமயத்துல லிசாவோட எக்ஸ் ஹஸ்பண்டும் பையனை ஒரு பேஸ்பால் கேமுக்கு கூட்டிட்டு போனவர் அவனை திருப்பி கொண்டு விடும்போது பாத்தீங்கன்னா அவன் முகமெல்லாம் அடிபட்டு ரத்தமா இருக்கு. தன் மகனுக்கு ஏற்பட்ட காயத்தை பார்த்தோன்னே லிசா பதறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, விளையாடும் போது அடிபட்டுருச்சு அப்படின்னு ரொம்ப கேர்லெஸ்ஸா அவரோட எக்ஸும் பதில் சொல்ல பயங்கர டென்ஷன் ஆகி லிசா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இது அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு பெரிய வாக்குவாதமாக லிசாவை அடிக்க அந்த ஆள் ட்ரை பண்ண உள்ள இருந்த லோகனும் முதல்ல அவங்க மேல இருந்து கையை எடு அப்படின்னு மிரட்ட, எக்ஸும் லிசா மேல இருந்து கையை எடுத்துட்டு உன்னை பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி பார்வையிலேயே அவனை மிரட்டிட்டு போறான். அழுதுட்டே உள்ள வந்த லிசா பின்னாடியே வந்த லோகனும் திருப்பியும் அவன் எதுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றான், உங்களை அடிக்க ட்ரை பண்றான், நீங்க ஏன் அதெல்லாம் சகிச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், எல்லாத்துக்கும் காரணம் என்னோட மகன் தான். சப்போஸ் நான் அவன் ஏதாவது பேசினா அவன் பெரிய பொசிஷன்ல இருக்கிறான். கோர்ட்டுக்கு போய் என்னோட மகனை அவன் கஸ்டடியில் எடுத்துட்டானா என்னால அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட வாழ முடியாது, என் உலகமே அவன் தான் அப்படின்னு ரொம்ப டச்சிங்கா சொல்றாங்க. இதை கேட்டதும் லோகனுக்கு இன்னும் லிசா மேல காதல் அதிகமாகுது. உடனே ரொம்ப சாஃப்டா, ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல, உங்கள் சேஃப்டி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதில் எதிர்பார்க்காம அங்கே போகிறான். லோகனோட இந்த கனிவான நடவடிக்கை, அவனோட சாஃப்ட் நேச்சர் லிசாக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வெளியே போகிற அவனவே கொஞ்ச நேரம் வெறிச்சு பார்த்துட்டு இருந்த லிசா, நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு டின்னர் போகலாமா அப்படின்னு அங்கேருந்து கத்தி கேட்குறாங்க. இந்த விஷயத்த வந்து பாட்டி கிட்ட, பாட்டி நாங்கள் ரெண்டு பேரும் டின்னர் போகிறோம் ஆனால் டேட்டிங் போல அப்படின்னு சொல்லவும், நான் நம்பிட்டேம்மா போயிட்டு வா அப்படின்னு அவங்களும் சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஃபர்ஸ்ட் டேட்டிங்காக வெளியே வந்திருக்காங்க.
இப்ப 2 பேரும் அவங்கள பத்தி ஆழமா டிஸ்கஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. லிசாக்கு லோகன் மேல இருந்த சாஃப்ட் கார்னர் இப்ப ஒரு காதலா மாறுது. டின்னரை முடிச்சுட்டு திரும்பின 2 பேரும் காரை ஒரு ஓரமா நிறுத்திட்டு சின்னதா ஒரு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு போலீஸ்காரர் வராரு. இங்க என்ன பண்றீங்க? இந்த ஏரியால 7 மணிக்கு மேல யாரும் இருக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு லிசாவை பார்த்து அவர் ஸ்ட்ரிக்டா சொல்ல வேற வழி இல்லாம இவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா லிசாவோட எக்ஸ் ஹஸ்பண்டோட வேலை தான். பர்பஸா இவங்களோட டேட்டிங்கை கட் பண்ணணும்னு சொல்லி அவன் போட்ட பிளான் தான் இது. மறுநாள் லோகன் தன்னோட யூஸ்வலான வேலையை பார்த்துட்டு இருக்க பாத்திரம் கழுவிட்டு இருந்த லிசா லோகனைவே பார்த்துட்டு தேய்ச்ச பாத்திரத்தவே திரும்பி திரும்பி தேய்ச்சிட்டு இருக்கா. இதை ஹாலில் உட்காந்து பார்த்துட்டு இருந்த பாட்டியும், பார்த்துமா தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா பாத்திரமெல்லாம் தேஞ்சு போயிடும். அப்பதான் லிசாவும் இந்த உலகத்துக்கு வராங்க. வெக்கப்பட்டுட்டே சிரிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா லோகன் தூங்காம வெளியிருக்க அவரை பார்க்க வந்த லிசா இப்ப 2 பேரும் சந்தோஷமா ஒரு ரொமான்டிக்ல ஈடுபடுறாங்க. இப்படியே வர நாட்கள்லாம் அவங்களுக்கு இனிமையா போயிட்டு இருக்கு. லோகன் லிசாக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து பண்றாரு. அவங்க எங்க போனாலும் லோகனோட பார்வை முழுக்க லிசா மேலேயே தான் படர்ந்திருக்கிறத லிசா பல தடவை உணர்ந்திருக்காங்க. ஆரம்பத்துல இதை சந்தேகத்தோட பார்த்த லிசா இப்போ அதை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு லிசா பையனோட பிறந்தநாள் வரவும் எல்லா வேலைகளையும் தானே இழுத்து போட்டுட்டு லோகன் செய்யறாரு. அப்பப்ப வேலைகளுக்கு நடுவே தன்னை காதல் பார்வை பார்க்கறத லிசாவும் பார்க்கறாங்க. அவங்களுக்கு இப்போ இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப புதுசா இருக்கு. இந்த மாதிரியான புரிதல் அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்டு கிட்ட அவங்க ஒரு நாளுமே பார்த்ததில்லை. நடக்கிறது எல்லாத்தையும் கேள்விப்பட்ட லிசாவோட எக்ஸும் இப்ப லிசாவை வந்து பார்க்கறான். லிசாவை மிரட்ட ஆரம்பிக்கிறான். இதோ பார், அவன் கூட நீ ரொம்ப ஒட்டி உறவாடிட்டு இருந்தீங்கன்னா நான் கோர்ட்டுக்கு போய் பையனை என்னோட கஸ்டடியில் எடுத்துருவேன். என்னோட பவர் என்னன்னு உனக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு மிரட்டிட்டு போறான். லிசாக்கு தெரியும் அவன் நினைச்ச காரியத்தை முடிச்சிருவான் அப்படின்னு. எங்க தன்னோட பையன் தன்னை விட்டு போயிருவானோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. வேற வழி இல்லாம லோகன் கிட்ட வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை இதோட முடிச்சுக்குவோம், எனக்கு என் பையன் வாழ்க்கை தான் முக்கியம், என்னோட சுகம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. லோகன் பேச ட்ரை பண்றாரு, ஆனா லிசா பேசுற மாதிரி இல்லை. இந்த கான்வர்சேஷன் எல்லாம் கேட்ட பாட்டியும், இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த பொறுக்கி பயலுக்கு நீ பயந்துட்டு இருக்க போற? நீ குனிய குனிய அவன் கொட்டிட்டு தான் இருப்பான். நீ நிமிந்து நின்னு பாரு, உன் பக்கத்திலே வரமாட்டான், அவன் விட்டு ஓடிடுவான் அப்படின்னு பாட்டி சொல்ல இப்ப லிசாக்கு பாட்டியோட அந்த வார்த்தைகள் ஒரு தைரியத்தை கொடுக்கவும் மறுநாள் அவங்களோட எக்ஸ போய் பார்க்கறாங்க. இதோ பார், உனக்கு எனக்கு ஆகாதுன்னு அத்து விட்டாச்சு. இனிமேல் ஏதாவது என்னை டிஸ்டர்ப் பண்ணினா நான் மனுஷியா இருக்க மாட்டேன். அப்புறம் பையனை வச்சு மிரட்டுற வேலை வச்சுக்காத. பையன் யார் கஸ்டடின்னு கோர்ட்டுக்கு போறியா போ, அங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தைரியமா பேசிட்டு வராங்க. இதை பார்த்து அவன் ஒரு நிமிஷம் வாயடைச்சு போயிடுறான். பச்சை புள்ள மாதிரி இருப்பா, இப்ப என்ன பாம்பா சீர்றாளே, எல்லாம் அந்த மிலிட்டரிக்கார கொடுக்குற தைரியம் தான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ரொம்ப பயந்து போய் வாழ்ந்துட்டு இருந்த லிசாவும் இப்ப தைரிய லட்சுமியா அவதாரம் எடுக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே லோகனோட ரூமுக்கு வராங்க. சும்மா 2 பேரும் அல்டிமேட்டா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லிசா அவங்க மனசுக்குள்ள இருந்த அத்தனை ஆசையும் தன்னோட எக்ஸ் கிட்ட கிடைக்காத அத்தனை சுகத்தையும் லோகன் கிட்ட இருந்து எடுத்துக்கிறாங்க. லிசாவும் அங்கேயே தூங்கி போக மறுநாள் காலையில முழிச்ச லிசா, எதுக்காக என்ன நீங்க பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் பொக்கிஷமா கருதுற உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அப்படின்னு லோகன் சொல்ல இந்த வார்த்தையை கேட்டு லிசா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க நடக்கிறது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்த எக்ஸும் வந்தவன் யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குறான். அப்பதான் நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட் ஒரு பார்ல வந்து லிசாவை பத்தி விசாரிச்சிருப்பாரு இல்லையா, அந்த பார்ல வந்து விசாரிக்கும் போதுதான் அப்பதான் அவனுங்களும் நம்ம ஹீரோ லிசாவோட போட்டோவை காமிச்சு விசாரிச்சதை எல்லாத்தையுமே சொல்றானுங்க. அது என்ன போட்டோ அப்படின்னு யோசிச்ச எக்ஸும் லோகனும் லிசாவும் வெளியே போயிருந்த சமயமா பார்த்து லோகனோட ரூமுக்குள்ள நுழைஞ்சு அந்த போட்டோவை திருடிட்டு போறான். இந்த போட்டோவை வச்சு ஒரு புது கதையை அவன் ரெடி பண்றான். அதன்படி லிசாவை வந்து சந்திச்ச அந்த எக்ஸும் இந்த போட்டோவை அவ கையில கொடுக்க போட்டோவை வாங்கி பார்த்த லிசா அதிர்ச்சி அடைகிறா. இது எங்க அண்ணா எடுத்த போட்டோவாச்சே, அவர்கிட்ட தானே இருந்துச்சு, இது எப்படி உன் கையில வந்துச்சு அப்படின்னு கேட்கவும், இந்த போட்டோ என்கிட்ட இல்ல, நீ வீட்டு வேலைக்குன்னு ஒருத்தனை வச்சிருக்கையே, அவன் ரூம்ல இருந்து நான் எடுத்தது அப்படின்னு சொல்லவும் லிசா மேலும் அதிர்ச்சி அடைகிறா. அவன் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா தான் உன்னை தேடி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவளை இன்னும் உசுப்பி விடுறான். ஏன்னா ஏற்கனவே இங்க ஒரு ரூமர் நிலவிட்டு இருக்கு இல்லையா, அவங்க அண்ணனை கூட இருக்கிற யாரோ ஒருத்தர் கொன்னுட்டாங்கன்னு, அவரை கொன்னவனே லோகன் தான் அப்படின்னு ஒரு ஸ்டோரியை திரிச்சு இப்ப லிசாவோட மைண்டை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ரூம்ல லிசாவோட போட்டோவை காணாம பதறி போன லோகன் லிசாவை தேடி வரவும் லிசா அந்த போட்டோவை காமிச்சு இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்கிறா. லிசா இப்ப ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா அப்படின்னு லோகன் புரிஞ்சுக்கிறாரு. அப்பதான் நடந்தது எல்லாம் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த போட்டோ என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த போட்டோ தான் 2 தடவை என்ன பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துச்சு. என்னை காப்பாத்துறது
கொடுக்கறதுக்கு காரணமான இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை போய் பார்க்கணும்னு நினைச்சுதான் உங்களை தேடி வந்து மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, இப்பவும் பாத்தீங்கன்னா லோகன் முழுசா உண்மையை சொல்லல. இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு விரும்பி தான் இங்க வந்திருக்கிறத சொல்லாம விட்டுறாரு. ஏன்னா ஏற்கனவே லிசாவோட வாழ்க்கையில ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. நம்ம வேற இடையில பூந்து இன்னும் அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினைச்சதால என்னவோ லோகன் அதை பத்தி சொல்லாம விட்டுறாரு. உன்னை காப்பாத்துனான்னு நீயே முட்டாள்தனமா முடிவு பண்ணிட்டு ஒரு நன்றி சொல்லதுக்காகவா 1500 கிலோமீட்டர் தாண்டி இங்க வந்த, என்னால இதை நம்பவே முடியல. தயவு செய்து முதல் வேலையா இங்கிருந்து போயிரு, எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் போதும், புதுசா நீ ஒண்ணு கொண்டு வராத அப்படின்னு கோவிச்சுட்டு அவன் முகத்துக்கு நேரு கதவை சாத்திட்டு உள்ள போயிடுறாங்க. ரொம்ப நொந்து போய் வெளியே வந்த லோகன் கிட்ட லிசாவோட பையன் ஒரு டைரியை எடுத்து கொடுக்குறான். ரூமுக்கு வந்து அந்த டைரியை புரட்டி பார்த்துட்டு இருந்த லோகன் அதுல ஒரு போட்டோ இருக்கிறத பாக்குறாரு. அதை பார்த்து அதிர்ச்சியான அவரோட முகமே மாறுது. நம்ம இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி லிசாவோட அண்ணன் எப்படி இறந்தாரு அப்படிங்கிற உண்மையை லிசா கிட்ட சொல்லியே ஆகணும்னு முடிவு பண்ணி இப்ப லிசாவை தேடி வராரு. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா லிசாவோட எக்ஸும் லிசாவை பார்க்க வந்திருக்கான். எப்பவும் போல இல்லாம இப்ப பூனை மாதிரி நடந்து வந்த அவன் லிசா கிட்ட ரொம்ப சாஃப்டா பேச ஆரம்பிக்கிறான். நான் உன்னையும் நம்ம பையனையும் இந்த வீட்டையும் ரொம்ப மிஸ் பண்றேன் லிசா, நான் திருந்திட்டேன், இனி நான் உன்னை துன்புறுத்தவே மாட்டேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு கெஞ்ச, இந்த மாதிரி பல தடவை நீ சொல்லியாச்சு, ஆனா நீ திருந்தின பாடு இல்ல, நீ தலை கீழே நின்று தண்ணி குடிச்சாலும் இனிமேல் நம்ம 2 பேரும் ஒன்னு சேர்றதுங்கிறது வாய்ப்பே இல்லை அப்படின்னு லிசா ஒரே போடா போட இப்ப அந்த எக்ஸோட உண்மையான குணம் வெளிவருது. லிசாவை மிரட்ட ஆரம்பிக்கிறான். நீ என்ன சேர்த்திக்கலன்னா நம்ம பையனை நான் தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு மிரட்ட, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த லிசாவோட பையன் இங்கிருந்தா எங்க நம்ம அப்பா நம்மளை தூக்கிட்டு போயிடுவானோ அப்படின்னு பயந்து அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இதை கவனிச்ச லிசா கத்த ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து அவன் எக்ஸும் பையனை தேடி ஓடுறான். மழை வேற பெருசா பெஞ்சிட்டு இருக்கு. பக்கத்துல ஆத்துல தண்ணி பயங்கர ஸ்பீடா போயிட்டு இருக்கு. எங்க பையன் ஆத்துக்குள்ள உளுந்துருவானோன்னு படபடப்போட ஓடுன எக்ஸும், ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பையன் ஒரு கைவிடப்பட்ட கைத்து பிரிட்ஜில் ஏறி நடக்க ஆரம்பிக்கிறான். திரும்பி வந்துடுடா, அது ரொம்ப வீக்கான பிரிட்ஜ் அப்படின்னு எக்ஸ் கத்திட்டு இருக்கவே அந்த பிரிட்ஜ் ஒரு பக்கமா பிஞ்சு தொங்க அதுல இருக்கிற ஒரு கைத்தை புடிச்சிட்டு பையன் தொங்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த எக்ஸும் தண்ணிக்குள்ள குதிச்சு வேக வேகமா நீந்தி போய் பையனை எப்படியோ காப்பாத்தி தூக்குறான். ஆனா பாத்தீங்கன்னா எக்ஸோட கால் தண்ணி கடியில ஏதோ மரத்துல மாட்ட அவனால காலை வெளியெடுக்க முடியல. கரெக்டா அந்த சமயத்துல லோகன் அங்க ஓடி வர பையனை அவன் கையில கொடுத்து என் பையனை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு எக்ஸ் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பிரிட்ஜ் அப்படியே கொலாப்ஸ் ஆகி அந்த ஆத்துக்குள்ள விழுகுது. ஆத்துல வேகமா போயிட்டு இருக்கிற தண்ணி எக்ஸ அடிச்சுட்டு போயிருது. எக்ஸ் அங்கேயே செத்தும் போயிடுறான். என்னதான் எக்ஸ் கெட்டவனா இருந்தாலும் கடைசியில தன்னோட குழந்தைய காப்பாத்திட்டு அவன் உயிரை விட்டுறான். சில நாட்களுக்கு இப்ப லோகன் அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணி லிசாவை வந்து பாக்குறாரு. அப்பதான் அவர் இத்தனை நாள் மனசுக்குள்ள தேக்கி வச்சிருந்த அந்த உண்மையை சொல்றாரு. அந்த போட்டோல இருக்கிற உங்க அண்ணன் தான் என்னோட உயிரை காப்பாத்தினா, நான் நிக்க வேண்டிய இடத்துல உங்க அண்ணன் நின்னு தன்னோட உயிரை கொடுத்து என்னோட உயிரை காப்பாத்தினாரு. அப்பா அவரு பாக்கெட்ல இருந்த போட்டோ தவறுதலா விழுந்து என்கிட்ட வந்து சேர்ந்துச்சு. நான் உன்னை பார்த்த உடனே விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். மற்றபடி இந்த ஊர்ல நிலவிட்டு இருக்கிற கட்டுக்கதையை போல உங்க அண்ணனை கூட இருந்த யாரும் கொல்லல, அவர் ஒரு பாம் பிளாஸ்ட்ல தான் இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு லிசாவோட பதிலுக்கு எதிர்பார்க்காம லோகன் அங்கிருந்து கிளம்பி நடக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் தூரம் நடந்திருப்பாரு. அப்போ அவருக்கு வேண்டியப்பட்ட ஒரு குரல் அவர் பேரை சொல்லி கூப்பிட ரொம்ப ஆவலோட திரும்பி பார்க்க அங்க ஓடி வந்த லிசா கட்டி பிடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இனி நீங்க எங்கேயும் போக வேண்டாம், எங்க கூடவே இருங்க, எனக்கு ஒரு நல்ல கணவராகவும் என் மகனுக்கு ஒரு நல்ல அப்பாவாகவும் உங்களால தான் இருக்க முடியும், எங்களை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. என்னங்க, நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்க கமெண்ட்டையும் தெரிவிக்க மறந்துடாதீங்க. இது போல பல தரமான படங்கள் உங்களுக்காக வர காத்திருக்கு. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.